கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த ஓய்வு நாள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். நம் கடந்து வந்த பாதைகளை தேவனுக்கு நன்றி செலுத்திய நாளிலே அவருக்கு கோடி கோடி அவர் சமூகத்திலே நாம் நன்றி செலுத்தி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். இப்போது நாம் ஆராதிப்போம். எல்லாம் எழுந்திருந்து நாம் ஆராதிப்போமாக. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆசீர்வதிப்பீராக. அந்த நன்மையான காரியங்களை இந்த ஆராதனை செய்ய ஜெபிக்கிறேன். தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மத்திலே கிரியை செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா.
பிரியமானவனே பிரியமானவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென் சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. மாணவனே ஆமென் உன் ஆத்துமா வாழ்வது போல் ஆமென் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஐயோ சுகமாயிரு மகனே. பிரியமானவனே பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல் ஐயோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென் சுகமாயிரு மகனே. குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் சொல்லுவோம் குதூகலம் கொண்டாட்டமே ஆமென் என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆமென் ஆனந்தம் ஆனந்தமே ஆமென் நண்பரின் திருப்பாதத்தில் ஆமென் குதூகலம் கொண்டாட்டமே ஆமென் எல்லையில் நின்று ஆராதிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே ஆமென் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால் ஆமென் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே ஆமென் Thank you Lord. குதூகலம் கொண்டாட்டமே ஆமென் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆமென் என் நண்பரின் திருப்பாதத்தில். எல்லாம் சொல்லுவோம் ஆனந்தம் ஆனந்தமே ஆமென் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த காலவேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். உம்மை தொழுது கொண்டுபடியாக வந்திருக்கிறோம். இந்த காலவேளையில் மத்தியிலே கிரியை செய்வீராக. ஆண்டவரே எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரே ஒரு குடும்பமாக இந்த இடத்துல கொண்டு வந்தீரப்பா. ஆண்டவரே பல இடங்களிலிருந்து ஆண்டவரே ஒரு குடும்பமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம், உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
பிதாவே ஆமென். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாமே எல்லாரும் ஆராதிப்போம். உமக்கே சோத்திரம், இயேசுராஜனே நேசிக்கிறேன் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசுராஜனே, இயேசுராஜனே நேசிக்கிறேன் உம்மையே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன், 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஒரு தாய்
எல்லா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. ஆமென். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ. ஆமென். நான் உந்தன் பிள்ளை என்றோ. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நான் முழங்கால் அடியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழு இதயத்தோடு நான் முழங்கால் படியிட்டு. ஆமென். முழுவதும் தருகிறேன். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, காலையில் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த காலவெளியிலே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஆமென். நீர் வரும்பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வந்தால் குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வந்தால் குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால்
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும், முடியாத எல்லாம் சாத்தியமாய் மாறும். எல்லா கரத்தில் எல்லா தேவனை மாயப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது சில அறிவிப்புகளை நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஈவினிங் சரியாக 4:45க்கு வேலையில் இருக்கிற பிள்ளைகள், வேலையில் இல்லாத பிள்ளைகள் எல்லாருக்குமாக ஒரு கூடுகையை நாம் வைத்திருக்கிறோம். நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இப்படிப்பட்ட பல டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். ஆமென். Good morning everyone. எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் திருச்சபையில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு குரூப் தான் எஸ்டாட்டிக். இந்த குரூப்பில் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வேலையில் இருக்கிறவர்கள் வேலை இல்லாதவர்களுக்காய் நடத்தப்படுகிறது. வேலையில் இருக்கிறவர்கள் எப்படி நீங்கள் மென்மேலும் உயரலாம், வேலை இல்லாதவர்கள் எப்படி ஒரு வேலையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதாவது இந்த மாதத்துக்குரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலையில் நீங்கள் ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கீங்களா, இல்லை புதிய ஒரு வேலையை தேடிட்டு இருக்கிறீங்களா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் சீக்கிரத்திலே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்களா, அப்ராடில் போய் வேலை செய்ய நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ஸை செக்யூர் பண்ண நினைக்கிறவங்க, இப்படி இல்லைனா இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலையில் ஜம்ப் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமான ஒரு செஷன் தான் இன்னைக்கு ஈவினிங் 4:45க்கு நடக்க போகுது. நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி உங்களுக்கான ஜாபை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி இவாலுவேட் பண்ணணும், பண்ண பிறகு எப்படி நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்துடுங்க. அது மாத்திரம் இல்லை, எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் திருச்சபையின் சார்பாக ஒரு ஜாப் சர்ச் போர்ட்டலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கிறவங்க, டீச்சிங், நர்ஸ் ப்ரொஃபஷன் ஆர் மெடிக்கல் செக்டாரில் இருக்கிறவங்க, இப்படி எந்த துறையை சார்ந்தவங்களாக நீங்கள் இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் திருச்சபை எடுத்திருக்கிற ஒரு முயற்சி இது. ஸோ கண்டிப்பாக வந்துருங்க இன்னைக்கு ஈவினிங் 4:45. தேங்க்யூ. மாலை வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அந்த கூடுகை முடிந்த பிறகு 6:40க்கு 4வது ஆராதனை இருக்கும். அது இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ஆராதனையாக இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம மேம்படட்டும். இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஸோ உங்களுடைய சண்டே ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மேலே போய் உங்களோட அந்த அட்மிஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வருகிற 9th அவங்களுக்கு அந்த சண்டே ஸ்கூல் இருக்கிறது. ஸோ ஏஜ் வந்து யூகேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் அந்த சண்டே ஸ்கூலில் இருக்கலாம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஸோ புக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நாங்கள் தருகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீச்சர்ஸ் மீட்டிங்கில் நெக்ஸ்ட் வீக் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது முடிஞ்ச உடனே உங்கள் கையில் புக்ஸ் கொடுக்கப்படும். ஸோ சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. ஸோ 2வது சர்வீஸில் நம்ம இதை வைத்திருக்கிறோம். சிறு வயதிலே கர்த்தருடைய ஞான பிள்ளைகள் வளருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நம்முடைய சகோதரிமாடைய கூடுகை இருக்கும். கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10 o'clock இந்த நம்முடைய ஆலயத்தில் நமக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த கடைசி உபவாச ஜெபம்
ஜூன் 1ஆம் தேதி நமக்கு சாட்டர்டே வருகிறது. ஸோ அதில் ப்ராமிஸ் சர்வீஸ் சரியாக 5:30 to 7 o'clock இருக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் வருகின்ற 1ஆம் தேதி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் சண்டே நம்மளுக்கு கம்யூனியன் சண்டே, அதற்கு ஆயத்தமாய் வாருங்கள். ஸோ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், சொத்த மனசாடு ஜீவிக்கிறவர்கள் அதில் திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் கூட வழி நடத்துவாராக. ஸோ இந்த ஆராதனையில் நீங்கள் பர்த்டே மற்றும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடல் என்றால் ஒரு நிமிஷம் நீங்கள் எழுமி இருக்கலாம். இந்த வாரத்தில் பர்த்டே மற்றும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடினீங்கன்னா எழுமி இருக்கலாம். எல்லா கரலை உற்சாகமாக தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ எழுமி இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்போ நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், பிள்ளைகளை அதை ஆசீர்வதிக்கும்படியாக. Loving Heavenly Father God, we thank you for this morning, O Master. We thank you once again for bringing us together, Lord, to worship you in your presence, O Lord. Lord, we pray, Lord, especially for the people of Father who are celebrating their birthdays and anniversaries, O God. Father, you are the one, O Father, who crowns the years with your goodness, O Lord. I pray this coming year, O Father, first of all, we thank you for Lord, for they are able to, Lord, get into another year in their lives, O Father. Lord, I pray this coming year, O Father God, that there would be a big breakthrough in their lives, oh Father God. Whatever struggles they have been going through, oh Father God, I pray that whatever hurdles they are going through, oh Father, I pray that you would help them, oh Father, to overcome it, oh God. I pray that there would be a deeper relationship with you, oh Father, and I pray that God will protect them, oh Father, from every envious eye, oh Father God, and I pray that God's blessings would rest upon them and their families, oh God. I pray for your precious protection, oh Father God. I give you the praise and glory in Jesus' precious name we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்த எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே சோத்திரம், உம்மை துதிக்கும்படியாய் இந்த நேரத்தை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. உடைய வேத வசனம் கர்த்தாவே காலையிலே உமது கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொன்னது போல கர்த்தாவே, புதிதாய் வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசப்பா, அவர்கள் வந்தவர்கள் ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ கர்த்தாவே, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, சோத்திரம். இன்னமாய் கூட கர்த்தாவே உடைய ஆண்டவரே வார்த்தைகள் அவர்கள் கேட்டு பயன்பெற்று ஆண்டவரே அதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆலயத்துக்கு ஒரு தூணாய் நிற்க உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஆயிரமான ஜனங்களை கொண்டு வந்து சேருங்க. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேசக்காரர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். ரெகுலராக வர விரும்புகிறவர்கள் அதை எழுதி கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீடுகளுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வரணும்னா ஒரு ப்ளூ கலர் விசிட்டிங் ஹவுஸ் விசிட்டிங் கார்டு காணிக்கை சமயத்தில் வைத்திருப்பார்கள். அதை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா இந்த வாரத்திலே ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவார்கள். ஸோ ஃபில் பண்ணி நீங்கள் கையில் கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்பொழுதும் இந்த வாரத்தில் சாட்சி சொல்ல முடியாது வந்திருந்தால் கரங்களை உயரத்தில் யாரும் சாட்சி சொல்ல முடியாது வந்திருக்கிறீங்களா? ஃபோர்த்து ஓகே, 2-3 பேர் இருக்கிறீங்க. காணிக்கை எடுத்து முடித்தவுடன் நம்ம சாட்சியை நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கொடுக்க போகிறத காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான அந்த வேலைக்காய் சொத்திருக்கிறோம். இந்த நாளில் கொடுக்க போகிறத காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா. இதனால் இதை பல மடங்கு பெருக செய்யுங்க. என் தேவன் தாமே தேக்கத்தாவை விதைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்பமாக தாங்கட்டும், வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளிலும் எங்களை கொண்டு வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸோ பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆமென். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக்
மகனே. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் வாதை கூடாரத்தை அணுகாதே மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாதே மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அதை உந்த கூடாரத்தை ஆமென் அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஹல்லேலூயா. இந்த கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசி பிதாவே, இந்த மனத்தில் ஓய்வு நாள் கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா. கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. கொடுக்க அதிக கரங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த சர்ச் ஃபவுண்டேஷன் தேவைகள் எல்லாம் சந்திங்க. வர ஆத்துமாக்களை ஒருவருத்தரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸோ சாட்சி சொல்லுகிறவர்கள் முன்பதாய் வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்லலாம். முன்பதாய் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இந்த காலை வேளையில் எங்களை ஒன்று கூடி இந்த ஓய்வு நாளை இப்போ ஒன்றோடு குடும்பமாக இங்கே வந்து நம்ம துதிக்க ஆராதிக்க கிருபை செய்ததற்காக நன்றி கூறுகிறேன். முழு சிந்தையோடும் முழு உள்ளத்தோடும் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் நல்ல பிதாவே. என்னுடைய சகோதரர் சில ஆண்டுகளாகவே வெரிகோஸ் ப்ராப்ளம்னால இருந்தார். ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துன்னு தான் இருந்தோம். அப்புறமா 2021 வந்து ஆப்ரேஷன் செய்து மீண்டுமாக ஒரு 3-4 மாதம் ரெஸ்ட்லேயே இருந்தார் வீட்டில். அப்புறமா திரும்ப பார்த்தா அதே சேம் ப்ராப்ளம், அதே தான். திரும்ப டாக்டருங்கிட்டலாம் போய் மெடிசன் சாப்பிட்டு இருந்து கூட அவர் போக முடியாத வீட்டிலே இருக்கிற மாதிரி பெட் ரெஸ்ட்லேருந்து லெக் பேக்குன்னு போட்டாங்க. யூரின் பேக் வைக்கமே இருக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் டிசம்பர் 13ஆம் தேதி சடனாக யூரின் ஸ்டாப் ஆயிடுச்சு. யூரின் வராது. அப்போ வந்து டாக்டர்கிட்ட திரும்ப போயிட்டு என்ன பண்ணோம், செக்அப் பண்ணோம். அங்கே போன டாக்டருங்கிட்ட போனோம். 2-3 டாக்டரை பார்த்தேன். அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தரல. எந்த ஒரு மருந்தும் வேலை செய்யாதுன்ட்டாங்க. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஜுரம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜுரம் இருந்துனே இருக்கும். அப்புறமா என்னுடைய நண்பர் என்ன பண்ண, சிஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க, ஜிம்மி ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருக்கிறார், வா போகலாம் அப்படின்னாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டு அவர்கிட்ட போனோன்னே இந்த மெடிசின் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறமா என்ன சிடி ஸ்கேனு எம்ஆர் ஸ்கேன்லாம் எடுத்தோம். பிறகு அவர் என்ன சொன்னார், இது நரம்பு ஏதோ பிரச்சனை இருக்குது, எலும்பு வந்து நரம்பு மேலே உக்காந்துக்குது, கம்ப்ரெஷர் ஆகிட்டுக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், நரம்பு டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு. சரி, நரம்பு டாக்டர்கிட்ட எல்லாம் போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே ஒரு 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தேன். அப்புறமா மீண்டும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திடீர்னு கேன்சராக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், கண்ணீரும் கவலைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சிம்டமே இல்லை. இருந்தாலும் வந்து டாக்டர் இல்லை நீ எடுத்தே ஆகணும், அது வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்துனதா தான் நான் ட்ரீட்மெண்ட் தருவேன் அப்படின்ட்டு. அப்புறமா சரின்ட்டு என்ன பண்ணோம், இங்கே வந்து சபையில் உள்ள அநேக ஆத்மாக்களை எங்கள் ஜபிச்சாங்க. பிரதருங்க, மணி பிரதர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஐயா கிட்ட கூட லாஸ்ட் வீக் கூட சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக போவாங்க அப்படின்னு. அப்புறமா திங்கக்கிழமை போய் டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் வந்தோன்னே ரொம்ப வேதனை. ஏன்னா அது என்னான்னு தெரியாது, மெடிக்கல் லைஸை பற்றி நம்மளுக்கு தெரியாது. சரின்ட்டு டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போய் எல்லாம் காமிச்சோன்னாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துட்டு தான் போனோம். ஆண்டவர் பெரிய காரியம், எல்லாரோடையும் ஜபம் இருக்குது, கடவுள் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு. சரி, டாக்டர்கிட்ட போய் அந்த ரிப்போர்ட்டை காமிச்சோன்னா டாக்டரு அந்த மாதிரி ஒரு சிம்டமே இல்லை, கேன்சர்ன்ற அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கொடியான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு ஜெபித்தோம். எல்லா எங்கள் குடும்பத்துக்காக சகோதரனுக்காக ஜெபித்த ஒவ்வொருக்காகவும் சபையில் உள்ளவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உடன் பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன், மணி பிரதருக்கும்
எல்லோரும் எனக்காக ஒரு வாரம் நான் சொல்லிட்டு போகும்போதெல்லாம், வெள்ளிக்கிழமை கூட சொல்லிட்டு போகும்போதெல்லாம், ஒன்றும் பயப்படாதீங்க பிரதர், நல்ல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார், வல்லவர். இதே தான் ஜெபம் தான், ஜெபத்தினால தான் நம்மளுக்கு ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம சபையில் உள்ளவர் கூட அநேக பேர் பல தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் இருக்கும், வேதனைகள், கஷ்டங்கள். ஆனால் இதில் மத்தியில் என்னன்னா, தேவனை நம்ம ஒருபோதும் கைவிடக்கூடாது. அவரை என்றும் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மேலே விசுவாசம் உள்ளவன் இறப்பிலும் வாழ்வான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்ய வல்லவராக இருக்கிற தேவனுக்காக கொடான கோடி இந்த சாட்சி சொல்ல கிருபை செய்ததுக்காக தேவனாகிய கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திர நன்றியும் செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு சாட்சி நிச்சயத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என் பேத்திக்கு 2 வயசு குழந்தை. அது ஒரு வாரமாக இந்த ஜுரம்னா ஜுரம், நைட் ஃபுல் ஜுரம், பகலெல்லாம் ஆடின்னு இருக்கோம், நைட்டெல்லாம் ஜுரம். அப்புறமா நான் இங்கேருந்து போன வாரம் எண்ணெய் வாங்கின்னு போயிருந்தேன். அந்த எண்ணெய் போட்டு ஜெபிச்சு, அந்த 2 நாள் எண்ணெய் போட்டு ஜெபிச்சதுக்காக ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. ஆண்டவர் கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறோம். வெள்ளிக்கிழமை எங்கள் உபாசத்துக்கு வரணும்னு சொன்னால் அவங்க அம்மா பயந்துக்குன்னு, இல்லை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டின்னு போகிறோம், உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன், இல்லை சுகம் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு, நீங்கள் எடுத்துன்னு போனால் கூட டாக்டர் இல்லை ஜுரம் தான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இல்லை எதுக்கோ நாங்கள் போய் பார்த்துன்னு ஒரு வாரமாக இருந்து இருக்குது, 1 நாள் 2 நாள் இருந்தால் கூட பரவாயில்ல, இது ஒரு வாரமாக இருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் உங்கள் இஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் சும்மாட்டேன். அப்புறமா ஜபிச்சுன்னு இருந்தேன். நானும் போன கூட அங்கே போகும்போது டாக்டர் சொன்னாங்க, ஜுரம் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது குழந்தைன்னு சொன்னாங்க. அதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் என்னைய ஒரு சாட்சியாக நிறுத்தது கர்த்தருக்கு நன்றி. என்னோட பையன் பேர் பிரின்ஸ் ஐசக். பையனுக்காக ஸ்கூலுக்காக நாங்கள் அட்மிஷனுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 2.7 இருக்கும்போது அவனுக்கு ப்ளே ஸ்கூலில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு இன்சிடெண்ட் ஆனதுனால நாங்கள் ஒரு வருடம் கூட அங்கே கண்டினியூ பண்ணலான்னு இருந்தோம். பட் அங்கே ஒரு குழந்தை இறந்ததுனால நாங்கள் அங்கத்துலேருந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அட்மிஷன்ஸ் அந்த ஃபெப்ரவரி மந்தில் ஆனதுனால நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பாஸ்டர்கிட்ட கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரின்னு. அப்போது இங்கே ஏதாச்சும் ஸ்கூல்லே நீங்கள் அட்மிஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு பாஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ராயல் கான்கார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப எல்லாமே காஸ்ட்லி தான். அங்கே 1,50,000 கிட்ட இருந்தது. பட் அந்த 20 இயர்ஸ் அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் மந்தாக இருந்தது. அந்த ஏப்ரல் மாதத்தில் அநேக கஷ்டங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து போக வேண்டி இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட் ப்ரூனேயில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ இந்த ட்ரிப்பு அவர் ஏப்ரலில் வரும்போது அவங்க ரிட்டர்ன் டிக்கெட் அவங்க புக் பண்ணி கொடுக்கல. சாதாரண எப்போதுமே ரிட்டர்ன் டிக்கெட் கொடுப்பாங்க. அப்போ இவருக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரலில் அவருடைய வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவங்க டிக்கெட் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். 20th அப்படி போனோம். ஆனால் அவங்க உங்களை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அந்த சமயம் ஹோல்டில் வச்சுருக்காங்கன்னா மேக்ஸிமம் இவருடைய ஏஜ் 50 க்ராஸ் பண்ணதுனால ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட்டு 100% இருந்தது. ஏன்னா சேம் அதேமாதிரி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு ஸ்டாஃப் கூட 56 இயர்ஸ் என்னமோ அவங்கள கூட அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கடினமான ஒரு சமயம், இவருக்கு திருப்பியும் அங்கே போக முடியுமான்னு டவுட்டாக இருக்குது பாஸ்டர். அப்போ பாஸ்டர் எதை குறித்தும் கவலைப்படாதம்மா, கர்த்தர் இருக்கார், அவர் காரியம் பண்ணுவார் அப்படின்னாங்க. அதே மாதிரி சர்ச்சில் நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கும் போது எல்லாம் கர்த்தர் எங்களை பலப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக ஒரு சாட்டர்டே போல், சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு வரணும், சாட்டர்டே போல் திடீர்னு எங்களுக்கு பயங்கர பாரத்தோடு இப்படி ப்ரே பண்ணும்போது கர்த்தர் ஒரு அடையாளம் கொடுத்தார். 3 நாளில் கர்த்தர் அந்த கேஸ்லேருந்து ஒரு விடுதலை கொடுப்பாங்கன்னு சொல்லி. அதே போல் எக்ஸாக்ட் சாட்டர்டே அப்படி சண்டே நாங்கள் ஆராதனைக்கு வந்திருந்தோம்.
மண்டே அங்கே இருக்கிற இன்னொரு ஸ்டாஃப் இவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க 30th உங்களுக்கு புக் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு. ஆனால் அந்த புக் பண்ணுற அந்த பாஸ் மட்டும் இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் எத்தனை தடவை டெக்ஸ்ட் பண்ணும்போதும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. திருப்பி ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 30th தானே இவர் சொன்னார், 30th வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னும் போது 30th வருது. ஆனால் அது வரைக்கும் எந்த ஒரு மெசேஜும் இல்லை. ஏன்னா 29th டிக்கெட் வந்தால் தான் 30th அவர் ஃப்ளை பண்ண முடியும். அப்போது அந்த சமயம் நாங்கள் இன்னும் பாரமாக இருக்கும்போது இவருடைய வாயிலேருந்து அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன், வீட்டோடு தான் இருப்பேன் அப்படின்னு. ரொம்ப கவலையான சமயத்தில் திருப்பி ஒரு தடவை 30th தான் நான் வந்துட்டு மத்தியானம் போல் சமைக்கிறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சிஸ்டர் ரொம்ப அவர் வந்துட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாரு, இன்னும் வேலை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜெபிக்கிறேன் சிஸ்டர், கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு அவங்க சொல்லி முடித்த உடனே நான் கிச்சனில் போயிட்டு 1 நிமிஷம் கர்த்தரோட அந்த ஆத்மாவை எடுத்து சொன்னேன், தேவா இது வரைக்கும் உன்னுடைய ஆலயத்தில் நான் விதைக்க நின்றுட்டு இருந்தேன், ஆனால் இந்த மந்த் மேல நான் வெறும் கையோட வந்து நிற்கிறது உமக்கு இஷ்டமானு கேட்டேன். அவ்வளோதான் சொல்லிவிட்டு நான் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி போனப்போ விதின் half an hour டைம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மெசேஜோடு வர்றாரு, என்னோடய டிக்கெட் புக் ஆகிடுச்சு, நாளைக்கு நான் கிளம்புறேன். மேன் ஹalleluya. ஸோ கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் அவர் கிளம்பினார், May 1 கிளம்பினார். ஏப்ரலில் ஃபுல்லாக நான் கன்ஃபியூஷன் சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய மகன் பால் சாமியல் அவன் வந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட மணிப்பாலில் பிடெக் பண்ணிகிட்டு இருக்கான், மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவன் போயிட்டு வருவான், நல்லபடியாக தான் எப்போதுமே ஜெபிச்சு தான் அனுப்புவான். ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு அவன் ஸ்கிட் ஆகி விழுந்திருக்கான். அது ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். அது பார்த்தவங்க கண்டிப்பாக இவன் இன்னும் உயிரோடு வந்திருப்பான்னு சான்ஸே இல்லை. ஏன்னா அவன் விழுந்த இடம் வந்துட்டு அது ஒரு ஸ்கிட்டான ஒரு காரியம் இருக்குது. அவன் ஸ்கிட் ஆகிட்ட பிறகு பின்னாடி ஒரு கார் ஃபுல் ஃபாஸ்ட்டில் வந்து இவனுடைய முதுகில் வந்து ஜஸ்ட் டச் பண்ணி நின்றுச்சு. அது மட்டும் அதே ஃபாஸ்ட்டில் டச் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவனை பார்த்துருக்க முடியாது. கர்த்தர் அவனுக்கு உயிரை கொடுத்தா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படியாக 2வது முறையும் ரிப்பீட்டட்லி அவன் ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட் டைமில் தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட். அதேமாரி என் ட்ரைமஸ்டர் அந்த டைமில் எக்ஸாக்ட் அதே எக்ஸாமோடைய சமயத்திலே அவன் 2வது ஆக்சிடெண்ட் ஆகி அதேமாரி விழுந்தான். 2 சமயத்திலும் நீதிமான்களுடைய எலும்புகள் ஒருபோதும் முறிக்கப்படுவதில்லைன்னு சொன்னது போல் எந்த எலும்புக்கும் எதுக்கும் ஒரு ஆபத்தும் இல்லாதபடி ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராச்சஸோடு அவன் திருப்பி எழுந்திருக்கான். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் நம்மளை நேசிக்கிறவர், கைவிடுகிறவர் அல்ல, எப்பொழுதும் நம்மளுக்கு அனுகூலமாக நிற்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்துதி உண்டாவதாக. ஆமென். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மகே. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஹோமில் நிறுத்திட்டுருக்கோம், கேன்ஃபின் ஹோம்ஸில். அதில் வந்து மாதம் ஆனாக்கா எங்களுக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போகும், 3 EMI போகும். ஆனால் கடவுள் எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். லாஸ்ட் மந்த் ஆஃப் ஏப்ரலில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸு, அதாவது டாப் ஆஃப் தி லோனு ப்ளஸ் பர்சனல் லோன் அமௌண்ட் கிளியர் செய்ய கடவுளுக்கு எங்களுக்கு கோடி நன்றி. அப்போ இந்த ரிக்வெஸ்ட்டு நாங்கள் நாள்தோறும் எங்களோட நாங்கள் குடும்ப ஜெபம் செய்யும்போது அப்பா கிட்ட கேட்டிருப்போம், அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வழிக்காப்பா, இந்த அமௌண்ட்டை எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கிளியர் பண்ண சொல்லி செய்து கொடுப்பா அப்படின்னு. இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது. இவ்வளோ பெரிய உதவி செய்த கடவுளுக்கு கோடி நன்றி செய்து அதி சீக்கிரத்தில் இதுவும் ஒரு நல்ல வழி காட்டுவார் என்ற முழு நம்பிக்கையில் வைத்து ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளால் கண்களை மூடி நம்மளால் ஜெபிப்போம். இந்த நாளிலே எழுப்பின சாட்சிகளுக்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சாட்சிகளை நீர் எழுப்பி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தா பிள்ளைகளுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து ஆண்டகத்தா கேன்சர் இல்லை என்று வரவும், ஆண்டகத்தா வெளிநாடு பிரயாணத்தை சுகமாய் கொண்டு போகவும், பிள்ளைகளுக்கு அட்மிஷன் காரியம் நடக்கவும், லோன் காரியங்களில் இருக்கிற எல்லா காரியங்கள் தடைகளெல்லாம் நீக்கவும், ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கத்தாவை நீர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தில் அநேக சாட்சிகளை எழுப்பினதுக்காக கோடி நன்றி. இந்த சபையோடும் இந்த சபை மக்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை கண்களால் பார்க்க உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.
ஸோ இந்த மாதம் நிறைய சாட்சிகளை கத்தர் கேட்கும்படியாக செய்திருக்கிறார். முதல் சர்வீஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 15 சாட்சிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸோ அநேக உயிருள்ள சாட்சிகளை கேட்கும்படியாக கத்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவ நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுது ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு சுருக்கமான ஒரு பகுதி தான், ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்ப்பீங்க, சரியா? ஸோ ஜோஸ் சால்வெண்டர் ஆல்வரிங்கா, ஸோ இவருடைய பெயர் அது. ஸோ இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி இவரும் இவருடைய ஃப்ரெண்ட் வந்து கார்டோபா, அவரோட ஃப்ரெண்டு வந்து கார்டோபா. ஸோ 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ்ஷிங் ட்ரிப்பு போகிறாங்க. ஃபிஷ்ஷிங் ட்ரிப் வந்து அந்த கடலில் வந்து ஃபிஷ் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷிங் ட்ரிப்புக்காக போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபி. ஸோ நல்ல கடலில் மையத்தில் போய் ஃபிஷ் பண்ணுறது, அப்படியே போட்லேயே சமைச்சு அப்படியே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றது, இது வந்து அவங்களோட ஹாபி மாதிரி அது. ஸோ அப்படி போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்பாராத ஒரு பெரிய ஸ்ட்ராம், ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அந்த புயல் வந்து என்ன செஞ்சதுன்னா முழுவதுமாக இந்த போட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய இன்ஜின் பழுதானது, ஸோ ஒர்க் ஆகலை. ஸோ போட் எல்லாமே சேதமாச்சு. எப்படியோ சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஃபுட்டு அவங்க எடுத்துகிட்டு போன எல்லாமே வந்து தண்ணியில் போய்விட்டது. ஸோ கடைசியாக இவங்களால் வெளியே கரைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அந்த ஸ்ட்ராமில் எங்கே மாட்டினு தெரியல. ஸோ அப்போ அவரும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இதுலேயே சீலையே சர்வே பண்ணுறாங்க. எப்படி சர்வே பண்ணுறாங்கன்னா அந்த சீலையே வந்து வருகிற மீன்களை பிடித்து அதை ராவாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சமைக்கலாம் கிடையாது, அப்படியே சாப்பிட்ணும், வேறு வழி கிடையாது. அப்படி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஒரு மீன் அப்படி சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா சீலே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 months சீல் இருக்கிறாங்க. 4 months அதே சீல இருக்கிறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு கார்டோபா அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஹோப் விட்டுட்டார். என்னன்னா இதுக்கு மேலே இது மாதிரி டெய்லி இது மாதிரி பச்சையாக தின்ட்டு விருப்பமில்லாத ஒரு உணவு, சமைக்காத ஒரு உணவு, இன்னும் ஹெல்த்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா நான் எனக்கு இனிமேல் வந்து வாழ்க்கை வேண்டாம், அந்த கடல்லையே நான் வந்து மரித்து போகிறேன் அப்படி சொல்லி சாப்பிடாமே இருந்துட்டார். ஸோ சில நாட்களில் அவர் மரித்து போனார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மோசமான நிலைமை. அப்போ ஜோஸ் அவருக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்பாயிடுச்சு. எனக்கு கூட இருந்த நண்பன் இப்பொழுது மரித்து விட்டார். ஸோ 4 மாதம் இவங்க தண்ணியிலேயே இருக்கிறாங்க. அதான் இதில் பெரிய ஒரு ட்ராஜடி. தண்ணியிலே தான் இருக்காங்க, அவங்க வந்து சீ வாட்டர்லேயே தான் இருக்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டு மரித்த உடனே இவருக்கும் அந்த ஹோப்பு போயிடுச்சு. அப்போது இவர் என்ன செய்கிறார் என்றால் 4 முறை சூசைட் அட்டம் பண்ணுறாரு. ஸோ நானும் சாகிறேன் என்று சொல்லி அவரும் சூசைட் அட்டம் பண்ணுறாரு. ஆனால் 4 முறையும் கர்த்தர் அவரை காப்பாற்றி விட்டார். 4 முறை அந்த கடலில் அவரை காப்பாற்றிட்டார். ஸோ அப்போது ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். அப்பொழுது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார், அக்செப்ட் த ரியாலிட்டி. ஸோ நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து சில பாதைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கேட்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த லைஃப், ஏன் ஆண்டவரே இந்த பாதை, ஏன் ஆண்டவரே இந்த துக்கம், ஏன் இந்த டிப்ரெஷன், ஏன் இந்த லாஸ், நிறைய காரியங்கள் நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கலாம். அக்செப்ட், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் த ரியாலிட்டி. ஏன் ஆண்டவர் இந்த சிக்னஸ், அக்செப்ட் த ரியாலிட்டி, அதான் ரொம்ப முக்கியம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லிக் கொடுத்த பாடம். 2வது ஃபெய்த் இன் ஹோப், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. அது மாத்திரமல்ல, சேலஞ்ச் யுவர் பிலீவ். நீ நம்புகிற காரியத்தை சேலஞ்ச் பண்ணு, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு நீ சேலஞ்ச் பண்ணு. அது மாத்திரமல்ல, ஐ கேன் சொல்லு, ஐ காண்ட் அல்ல, ஐ கேன், என்னால் முடியும். இதான் அவர் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்தவர். ஏன் அந்த 4 காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, அவர் கடலில் 7 நாள் இருந்தார். பார்த்தீங்கன்னா 14 months இருந்திருக்கிறார், 14 மாதங்கள், நியர்லி 438 days. 438 days. ஸோ அவர் கடைசியாக வெளியே எப்போ வந்தார்னா, அவர் வந்து ஒரு ஐலாண்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி அவர் வெளியே கொண்டு வந்தாங்க. அது வந்து 30th Jan 2014. ஸோ இது வந்து உண்மையான சம்பவம். இதை மையமாக வச்சு மூவி எடுத்துருக்குறாங்க, சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா 30th Jan 2014 அவர் கரைக்கு வந்த பிறகு இந்த சொன்ன 4 ஸ்டேட்மெண்ட்.
4 ஸ்டேட்மெண்ட். அக்செப்ட் த ரியாலிட்டி, ஃபெய்த் இன் ஹோப், சேலஞ்ச் யுவர் பிலீவ், ஐ கேன். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் லைஃப். சரியா? நீங்கள் தான் மாஸ்டர். காட் கேவ் எவ்ரி ஒன் டெஸ்டினி. எல்லாருக்கும் ஒரு கர்த்தர் ஒரு டெஸ்டினியை வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நான் யோசித்து பார்த்தேன், 438 days எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு டெஸ்டினிக்காக, ஒரு இலக்குக்காக வெளியே கொண்டு வர முடியும் என்றால், தாயின் கருவில உருவாக்கின ஒன்றை கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்ற வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஸோ உங்கள் பாதையில் ஒரு டெஸ்டினி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்குங்க. நோக்கம் இல்லாமல் நீங்களும் நானும் இங்கே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஹிஸ்ட்ரி நாட் அவர் டெஸ்டினி. நம்முடைய வரலாறு வந்து என்றைக்குமே நம்முடைய டெஸ்டினியாக மாற முடியாது. உங்கள்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கலாம், அதெல்லாம் டெஸ்டினி கிடையாது. இன்னும் முடிக்கலை, இன்னும் வாழ்க்கையை முடியலை. ஸோ அப்போ உங்கள் வாழ்க்கையோட டெஸ்டினி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களுடைய டெசிஷனை பேஸ் பண்ணியிருக்கிறது, உங்களுடைய தீர்மானங்களை பேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ லைஃப்பை பற்றி ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, லைஃப் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து லைஃப்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் கோயிங் டு பி ரோசஸ் அண்ட் ரெயின்போஸ். எப்போவுமே வந்து ரோஜாக்களாகவும் நல்ல ரெயின்போவாக இருக்காது, நல்ல கலராக சூப்பராக இருக்காது. ஸோ என்னைக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சின்ன குழந்தையிலேருந்து வாலிபர்கள், ஆஃப்டர் மேரேஜ், அதுக்கப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, எதுவாக இருந்தாலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ், அன்கம்ஃபர்டபுள் மூமெண்ட்ஸ், இது எல்லாமே வரும். யாருக்குமே வந்து ஒருத்தரும் சொல்ல முடியாது, இங்கே இருக்கிற நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, நான் ரோஜா பூ மாதிரி எப்பொழுதும் இருக்கிறேன், லைஃபே கலர்ஃபுல்லாக இருக்குது. நோ சான்ஸ். அப்படி சொன்னீங்கன்னா, அப்படி யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சிலையை நான் வச்சிடுறேன். யாரும் அப்படி இருக்கிறீங்களா? பிஃபோர் மேரேஜும் பிரச்சனை தான், ஆஃப்டர் மேரேஜும் பிரச்சனை தான், குழந்தை இருந்தாலும் பிரச்சனை தான், குழந்தை இல்லைனாலும் பிரச்சனை தான். சரியா? பாஸ்டராக இருந்தாலும் பிரச்சனை தான், பாஸ்டர் இல்லைனாலும் பிரச்சனை தான். எல்லாமே ப்ராப்ளம். இதுதான் வேர்ல்டு, இதுதான் வேர்ல்டு. அது என்றைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆமென். ஆனால் இன்னதான் இது இருந்தாலும் கர்த்தர் நமக்குன்னு ஒரு டெஸ்டினி வச்சுருக்கிறார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டா? ஐயோ என்ன ஆண்டவரே, எல்லாம் ப்ராப்ளம் தான். ஆமாம், ஆனால் நமக்குன்னு ஒரு இலக்கை கர்த்தர் வச்சுருக்கிறார். நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணணும். அதை கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் என்ன ஆகட்டும், உங்களே ஆகட்டும், யாராகட்டும், நம்ம எல்லாருக்கும் தேவன் வந்து சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ப்ராமிசஸை கொடுக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்? வாக்கு பண்ணாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அது நீ சின்ன வயசில் பண்ணியிருக்கலாம், வாலிப வயசில் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு டைமில் கர்த்தர் வந்து ப்ராமிஸ் கொடுத்துருப்பார். ஸோ அது வந்து உங்கள் டெஸ்டினிக்கு நேராக போகாத மாதிரி தெரியும் சில டைம். ஸோ சொல்லப்போனால் யோசேப்பு காண்டர் வாக்கு பண்ணாரானா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு தெரிஞ்சு அவருக்கே டவுட் வந்துருக்கும், நம்ம போக மாட்டோம் போல், அந்த லெவல் ரீச் ஆக முடியாது அப்படின்ற ஒரு லெவலில் கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா சில டைம் அந்த ஃபியர் வரும், சில டைம் அந்த சேட்னஸ் வரும், சில டைம் நமக்கு அந்த கண்ணீர் வரும், அந்த டிப்ரெஷனில் போவோம். கண்டிப்பாக போவோம், மனுஷனுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நிறைய டைம் நம்ம என்ன யோசிப்போம்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னாச்சு, ஒருவேளை மறந்துட்டாரோ, அந்த ப்ராமிசஸை மறந்துட்டாரோ, ஆண்டவர் சொன்னதை ஒருவேளை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டாரோ, திடீர்னு எனக்கு வேறு மாதிரி மாற்றிட்டாரோ, அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க. நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, ரொம்ப நல்லவர். ஏன்னா நீங்கள் பார்க்கறதெல்லாம் பார்த்தா நீங்கள் யோசிக்காத மாதிரி வேறு நான் யோசிப்பேன். சம்டைம்ஸ் யோசிப்போம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம். ஸோ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் Psalms 89:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 89:34, Psalms 89:34, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன், ஐ வில் நாட் பிரேக் மை கவனன்ட், ஐ வில் நாட் டேக் பேக் எ சிங்கிள் வேர்ட் ஐ சேட். நல்ல வார்த்தை தெரியுமா இங்கிலீஷில் அது? ஐ வில் நாட் பிரேக் மை கவனன்ட். என் உடன்படிக்கை நான் உடைக்க மாட்டேன்ப்பா. உன்ட்ட என்ன உடன்படிக்கை பண்ணேன்? தாயின் கருவில் உருவாகும் போது நான் என்ன உடன்படிக்கை பண்ணேன்? உன்ட்ட நான் பேசும்போது என்ன உடன்படிக்கை, உன் பிள்ளையை குறித்து, உங்களை குறித்து நான் என்ன பேசணுனோ அது என்றைக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன், பிரேக் பண்ண மாட்டேன். அது மாத்திரமல்ல, ஐ வில் நாட் டேக் பேக் எ சிங்கிள் வேர்ட். சொல்லிட்டேன் வேணாம், இது பண்ண முடியாது சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன், அதை எடுக்கவும் மாட்டேன். அப்போ நம்ம தேவன் யாருன்னா, அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பிளானை வச்சுருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான், பர்பஸ் எல்லாமே இருக்குது, ஒரு டெஸ்டினி இருக்குது. அது என்றைக்குமே மறக்காதீங்க, என்றைக்குமே
மறக்காதீங்க. நான் விசுவாசிக்கிறேன் அந்த டெஸ்டினிக்கு நேராக, அந்த இலக்குக்கு நேராக உங்களை என்னையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. ஸோ காட் ஹஸ் எ பிளான் ஃபார் யுவர் லைஃப். சரியா? பர்பஸ் ஃபார் யூ டு ஃபுல்ஃபில். ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நடத்துகிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டரை பார்த்து கேட்குற காரியம் என்னென்னா, வாட் இஸ் மேன் தட் யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிம்? ஆண்டரை என்னை நினைக்கிறதுக்கு நான் யாருப்பா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்படி ஏன்னா நல்லது பண்ணீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார், உங்கள் மேலே நினைவாக இருக்கிறாரு. அது நினைக்கிறாருன்றதே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் செய்கிறது ரெண்டாவது. ஸோ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு நியூஸ் சொல்கிறாரு, நான் டெய்லியும் உன்னை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஜேம்ஸ் சொன்னால் எனக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும். சந்தோஷப்படுவீங்களா பட மாட்டீங்களா? ஏங்க பிரைம் மினிஸ்டருங்க, பிரைம் மினிஸ்டர் என்னை நினச்சிட்டு இருக்காரா? இன்னும் அவ்வளோ பிஸியில் என்ன நினைப்பாரா? அவருக்கு எவ்வளோ அலுவலகம், எவ்வளோ வேலை இருக்குது, என்ன நினைக்கிறாரா? சில டைம் நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன், டெய்லி உங்களை தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்ன பாஸ்டர் உங்களுக்கு டைம் இருக்கா எங்களை நினைக்க? யூ ஃபீல் ஹாப்பி. கண்டிப்பாக சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷப்படுவீங்களா துக்கப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது எப்படிங்க நினைப்பார்? நீ அப்போ ஆண்டரை நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவன் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறேன், நான் ஏமாத்துறேன், என்ன எப்படி நினைக்கிறீங்க ஆண்டவரை? ஸோ அப்போ ஆண்டருக்கு உங்கள் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்ன வர காரணம்? ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குது? ஏன் உங்களை அந்தவளுக்கு நேசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, பிகாஸ் ஹி ஹாஸ் எ பிளான் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அவர். அதனால கண்டிப்பாக நேசிச்சு தான் அவர். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கீங்க ஆஸ் எ பேரண்ட், நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதனால நேசிக்கிறீங்க, அவ்வளோதான். அது எப்படியாவது நிறைவேறதுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. அதே தான் ஆண்டவரும் நம்மளை ஏன் நேசிக்கிறாருன்னா, அவர் நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார். காட் நெவர் கிரியேட்டட் எனிதிங் வித்தவுட் எ பர்பஸ். எந்த ஒரு காரியத்தை அவர் சும்மா உருவாக்கலை. நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ சன்னை பாருங்கள், ஒரு பர்பஸ் இருக்குது. ஸ்டாருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. மூணுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. விண்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீக்கு ஒரு பர்பஸ். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பசியாக இருக்கும்போது அந்த ஃபிக்ட்ரி ஆண்ட போய் நிற்கிறாரு. எதுக்காக நிற்கிறாருன்னா, இதில் என்ன இருக்கும்? பழம் இருக்கும். ஏன்னா அந்த பர்பஸுக்காக அதை உருவாக்குனார். அதனால் போய் பார்க்குறாரு. சும்மாலாம் போக முடியாது. அவருக்கு ஏங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு தெரியாதா? இங்கேருந்து பார்க்கும்போது அதில் பழம் இருக்குன்னு இல்லைன்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவருடைய ஏக்கம்னா, நான் இந்த ஃபிக்ட்ரியை ஒரு ஃப்ரூட்டுக்காக உருவாக்கின மரம். அதனால ஒரு ஆவலை போய் நிற்கிறார். அங்கே பார்த்த உடனே ஷாக், அவருக்கே ஷாக்கு. ஏன்னா அதில் என்ன இல்லை, ஃப்ரூட் இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம மேலே எல்லாருக்கும் ஒரு பர்பஸை வச்சு தான், ஒரு டெஸ்டினியை வச்சு தான் உருவாக்கி இருக்கிறார். என்றைக்கு நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கருவில் உருவாக்கும் போதே உங்கள் டெஸ்டினி ஆல்ரெடி டிசைடட், ஆல்ரெடி பிளான்டு. சரியா? அதை மட்டும் நீ மறக்காதீங்க. ஆல்ரெடி பிளான். இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம், ஓ ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு. இட்ஸ் ஆல்ரெடி ஃபுல் பிளான். ஆண்டோட பிளான் தான் நடக்குது. இதை நீ ஆல்டர் பண்ண முடியாது, இதை டைவர்ட் பண்ண முடியாது, இதை ஆட் பண்ண முடியாது, இதை டெலீட் பண்ண முடியாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெஸ்டினி ஆண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீ தாயின் கருவில் உருவாக்கும் போது அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உக்காந்துருக்கிறீங்கன்னா இது ஆல்ரெடி டிசைடட். ஏதோ சும்மா நான் இன்றைக்கி வந்த போர் அடிக்குது, இப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்தேன், அப்படி உள்ளார வந்தேன், சான்ஸே கிடையாது. ஆல்ரெடி டிசைடட். நீ இந்த டைமில் இங்கே இருக்கணும், இந்த வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த சவுலுக்காக நீ ஜெபம் பண்ணாத, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் என்ன பண்ணேன் தெரியுது. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன், என் மனுஷன். நீ யோசிச்சு பாருங்க. அப்போ டேவிட்டோட டெஸ்டினி ஆண்டர் அப்பவுமே தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் ஆண்டர் எப்படி சொல்லியிருக்கணும்னா, தாவீது அப்போ ஸ்மால் பாய், டீனேஜ் பாய் சொல்லப்போனால். அப்போ ஆண்டர் எப்படி சொல்லியிருக்கணும்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பையனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டர் பாய் சொல்ல மேன். அப்போ ஆல்ரெடி தாவீது எப்படி வரணுன்றதை ஆண்டர் பிளான் பண்ணிட்டார். அதெல்லாம் க்ளீனாக சொல்கிறார், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இப்போ
ஏங்க அவர் பார்த்தாருன்னா அவர் சாதா பையன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது மனுஷன் சொல்கிறார், ஒரு மேனை போய் அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து யார் அபிஷேகம் பண்ணுறாரு? ஒரு பாயை தான் அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ ஆல்ரெடி இட்ஸ் பிளான்ட். ஆண்டவர் வந்து டெஸ்டினி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. தாவீது இதான்ப்பா உங்க முடிவு. பீட்டர் எடுத்துக்கோங்க. பீட்டரை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ வந்து ராக்குன்றாரு. நீ ராக். ஆல்ரெடி ராக்கா அவருடைய டெஸ்டினியை வச்சுட்டார். நீ தான்ப்பா ராக்கு. ஆனால் ராக்குக்கு ஏற்ற எந்த குவாலிட்டிஸ் யார்கிட்ட இல்லை, பீட்டர்கிட்ட கிடையாது. ஒரு யங் கேர்ள் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் இயேசுவோடு இருந்தவங்க தானே? ஐயோ அவர் தெரியவே தெரியாது, விட்டுருங்க. சத்தியமே பண்ணிட்டார். அவருக்கு வந்து ஒரு போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அவர்கிட்ட கிடையாது. இப்போ ரூமில் போய் உட்காந்த மனுஷன் வெளியே வரல. சொல்லப்போனால் சிலுவை பக்கத்தில் வரவே இல்லை. கூடவே இருந்த மனுஷர்கள் வரல. ஆனால் அந்த ராக்குன்னு சொன்னதை பின் நாட்களில் நீங்கள் பீட்டரை பார்க்கலாம், போல்டாக நிற்கிறாரு. கூப்பிட்டு சிறையில் வச்சுட்டு சொல்கிறாங்க, வெளியே இழுத்துட்டு சொல்கிறாங்க, தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, இயேசு நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் என் தேவனுக்கு கீழ்ப்படிவதே நல்லம். அல்லேலூயா. அப்போ அந்த ராக் எப்படி மாறிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு. அப்படியே நீ தான்ப்பா ராக்கு, நீ தான். அந்த டெஸ்டினி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார், ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில டைம் நீ யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் தனிமை, ஏன் சோர்வுகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் இந்த காரியத்தை அனுமதிச்சு, பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓடிட்டுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி ஒரு டெஸ்டினி டிட்டர்மைண்ட். ஆமேன். ஆண்டவர் தீர்மானம் பண்ணது. அப்போது இந்த டெஸ்டினியை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பாதையில் கொண்டு போக வேண்டும். நீங்கள் சரியாக அதை வந்து முடிக்கணும். கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை சரியாக முடியும்னா 2 காரியங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக நீ செய்ய வேண்டிய காரியம், யுவர் டெஸ்டினி இஸ் டிட்டர்மைன்ட் பை யுவர் டெசிஷன். ஸோ உங்களுடைய இலக்கு எங்கே எப்படி கரெக்டாக போய் முடியும்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள். என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் டிசிஷன் வந்து எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகும், கர்த்தருடைய டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகும். ஆண்டவர் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்னென்னா பவர் ஆஃப் சூஸிங். சூஸ் பண்ணுற அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது பக்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் செய்ய மாட்டார். ஏவாள் வந்து அந்த பழத்தை சூஸ் பண்ணும்போது ஆண்டவர் தடுக்கலாமல் தடுத்துருக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு தட்டு நம்மளே வந்து பழம் தப்பாக எடுத்தோம், நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளை அது எடுக்காதன்றோம். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். ஆண்டவர்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு ரொம்ப டீசெண்டான காடு யாருன்னா நம்ம காடு தான். ரொம்ப டீசெண்ட். அவர் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷனில், நீங்கள் எடுக்கிற சூஸ் பண்ணுறதில் அவர் என்றைக்குமே தலையிட மாட்டார், தலையிடவே மாட்டார். யூ வில் பி சைலண்ட். உன் கையில் அதை கொடுத்துட்டாரு, உனக்கு அந்த பவரை கொடுத்துட்டாரு. நீ செலக்ட் பண்ணு, நீ எதை படிக்கணும் நீ செலக்ட் பண்ணு, உன் லைஃப்பை நீ செலக்ட் பண்ணு, உன் பிஸ்னஸை நீ செலக்ட் பண்ணு, உன்னோட எதிர்காலத்தை நீ செலக்ட் பண்ணு. நான் சொல்லுகிறேன், அந்த பவர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பிளெஸ்ஸிங். ஆனால் கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா அதுவே உங்களுக்கு ஜென்ரேஷனாக அழுது கொண்டு இருப்பீர்கள். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் எடுத்த தீர்மானம் தப்பான தீர்மானம். என் லைஃப்பில் நான் சொல்லுகிறேன், சிலது நான் கரெக்டாக எடுத்துருக்கிறேன், சில காரியங்களில் தவறுகள் இருக்கிறது. ஸ்டில் ஐ எம் ரிக்ரெட், ஸ்டில் அதற்காக அழுகிறேன். அது யாராலையும் மாற்ற முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியாது, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீர், எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன். வேதத்தை நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடு அழைத்தார். என்ன முடிவுனா, உன்னை அநேக ஜாதிகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ தகப்பனாவாய். ஸோ நீ வெளியே வா, வானத்தின் நட்சத்திரங்கள் என்ன கொண்டா எடுன்னு வெளியே வான்னு சொல்லிட்டார். டெஸ்டினி கொடுத்துட்டார். அநேக ஜாதிகள் நீ தகப்பன். ஒரு டைம் வந்து 10 இயர்ஸ் அவருக்கு என்ன இல்லை, கொஞ்சம் யோசிச்சார், நடக்குமா அப்படின்னு யோசிச்சார். ஒரு முறை ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறது எலியேசர் எனக்கு சுதந்திர வழியாக இருப்பானோ, என் பிள்ளைய அவனை மாற்றிக்கிட்டா, அடாப்ட் பண்ணிக்கிட்டா, அந்த பிள்ளையா நான் ஏற்றுக்கிட்டா. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன் வித்து
உனக்கு நீ பிள்ளை, உன்னுடைய வித்து வரும், உன்னுடைய வித்து வரும். ஃபஸ்ட் ஆண்டர் சொல்லிட்டாரு. இப்பவும் சொல்கிறேன், உங்கள் வித்து தான்ப்பா, உனக்குன்னு பிள்ளை பிறக்கும். எலியேசர் கிடையாது. எலியேசர் உன் சுதந்திரவாளி அல்ல. க்ளீனாக பேசிட்டார். ஓகே, வெல் அண்ட் குட், அமைதியாக போகிறார். திடீர்னு யார் உள்ளார வரா? சாராள் உள்ளார வராங்க. என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிசஸில் யார் உள்ளார வருவாங்கன்னா தேர்ட் பர்சன் உள்ளார வந்து கெடுப்பார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவன் இவர் ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்தவர்கள், தகப்பன், தாய், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், யாராக இருக்கலாம். இது வந்து பயங்கரமான சத்தியம். இது ஏன்னா ப்ராமிசஸ் இவர் வச்சிருக்கிறாரு. சாராள் வரா, சொல்கிறா இதுக்கு மேலே பிள்ளை பிறக்காது, யார் எடுத்துக்கோ, ஆகார மனைவியாக்கிக்கொள். ஸோ என்ன பண்ணார்? ஆகார மனைவியாக்கி கொண்டார், பிள்ளை பெற்றெடுத்தார். நீங்கள் இந்த டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார் வேதத்தின்படி. ஏன்னா அவர் எடுத்த டிசிஷன். பேசவே மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். நான் அடிக்கடியாக யோசித்தேன், இன்றைக்கி காலையில் கூட யோசித்தேன், சோதோம் கொமோரா அழிகிறத ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ அப்படி சொன்ன தேவன், ஆபிரகாம்கிட்ட வந்து பேசின தேவன் இவ்வளோ பெரிய மேஜர் டிசிஷன் எடுக்கிறாரு, வந்து பேசினாரா? பேசியிருக்க முடியும். ஆபிரகாம் வேண்டாம், உன் வித்து நான் சொல்லிட்டேன், வேணாம், வம்பு விலைக்கு வாங்கிக்காதான்னு சொல்லியிருக்க முடியும். அதான் சொன்ன டீசெண்டான கார்டன். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருது. குடும்பத்தில் யார் டிசிஷனால், இவர் எடுத்த தீர்மானத்தினால இவருக்கு பிரச்சனை வருது. இப்போ யார்கிட்ட போய் நின்னாரு? ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாரு. ஆண்டவர் என்னமா சொன்னார்? உன் மனைவிட்ட போய் கேட்டுக்கோப்போ. யார்கிட்ட போய் கேட்க சொன்னார்? எங்க ஆண்டருக்கு என்ன சொல்யூஷன் பண்ண தெரியாதா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டர் சொல்யூஷன் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அதுலேயும் எவ்வளோ டீசெண்டாக பண்ணார்னா, உன் மனைவிட்ட போ, மனைவிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்கிறாளோ அதை செய்ப்போ. துரத்த சொன்னா துரத்து, வச்சுக்க சொன்னா வச்சுக்கோ, காப்பாற்றுறதா காப்பாற்றிக்கோ, அது ஊம்பாடு. இதுதான் நம்முடைய தேவன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டெஸ்டினி வந்து உங்கள் டிசிஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷன் தான், ஒரே ஒரு டிசிஷன் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடும், உங்கள் லைஃப்பை பிளெஸ்ஸிங்காக மாற்றிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் வந்து அதில் மட்டும் தலையிடவே மாட்டார். ஒரே ஒரு இடத்துல எங்கே தலையிடுவார்னா மரியாளுடைய விஷயத்தில் மாத்திரம் தலையிடுவார். ஏன்னா அது தேவ திட்டம். யோசிப்பு என்ன பண்ணிடக்கூடாது, அதனால் மரியாதை வச்சு பேச வைக்கல, அவரே வந்து பேசிட்டார் மரியாள்கிட்ட, ஜோசப்கிட்ட. இது தேவனால் உண்டார காரியம் அப்படி சொல்லி க்ளீனாக பேசிட்டார், அங்கே பேசிட்டார். மற்ற எந்த நீங்கள் எங்கேனாலும் பாருங்கள், ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் டெஸ்டினி டிட்டர்மைன் பை யுவர் டெசிஷன். உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற அந்த ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம் உங்கள் லைஃப் அப்ஸ்லேயும் கொண்டு போகும், டவுன்லேயும் கொண்டு போகும். உங்கள் லைஃப்பை ஜாய்ஃபுல்லாகவும் கொண்டு போகும், டியர்ஃபுல்லாகவும் கொண்டு போகும். நீ அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு கேட்டால் கூட, நான் அவங்ககிட்ட சொன்னவங்கள்ட்ட போய் கேளு, அவங்க உனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். ஆபிரகாம் சொன்னது அப்படி சொன்னார்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நோ சான்ஸ். ஏன்னா அந்த மாதிரி நான் ரிக்ரெட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கல. டில் நவ் ஏன் ஆண்டவர் பண்ணுறீரு, ஏன் ஆண்டவர் இப்படி ஆச்சு, ஸ்டில் ஆண்டவர் சைலண்டாக தான் இருக்கிறார். எத்தனை நான் சொன்னது புரியுது? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜோசஃபோட லைஃப்பை பார்க்கலாம். ஜோசப்டே ஆண்டவர் வந்து ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துட்டார். ஏன்னா நீ வந்து ஒரு ரூலராக இருப்ப. ஆனால் அவர் எந்த ஒரு இடத்துலையும் அவருடைய டிசிஷன் அவர் எடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் கர்த்தருடைய கருத்தில் கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துச்சு, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை கர்த்தர் நேர்த்தியாய் முடிக்க உதவி செய்தார். அவர் கடைசி அவரே சொல்கிறாரு, ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை முன்கூட்டியே இங்கே கொண்டு வந்தார். ஸோ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் காட் இஸ் எ ப்ராமிஸ் கீப்பர். பிரேக் பண்ண மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேக் பண்ணவே மாட்டார்.
நம்ம டிசிஷன் எடுத்து அது பிரேக் ஆகிறது நம்ம கையில் இருக்குது. அதோட ப்ராப்ளம் நம்மளுக்கு தான். ஆனால் அவர் என்றைக்குமே பிரேக் பண்ண மாட்டார். இன்னொன்று, அவர் கொடுக்குற ப்ராமிஸ் வந்து என்றைக்குமே பர்சனல். ஸோ பர்சனலாக தான் கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ப்ராமிஸ் இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ப்ராமிஸை கற்றுக் கொடுப்பார். அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வெளியே சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஆண்ட்ரேன்ட்டு என்ன பேசினா உங்கள்ட்ட சொன்னால் தான் தெரியும். இல்லைன்னா அது எனக்கு ஒருத்தருக்கு தெரியும். அந்த ப்ராமிஸை நான் கடைசி வரைக்கும் நடத்துறதுக்கு நான் காத்திருக்கிறேன். நடத்துவார், செய்வார் பார்த்துருப்பேன். நான் எடுக்கிற எல்லா டிசிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்பேன். அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணுமான்னு பார்ப்பேன். பிரேக் பண்ணிச்சுன்னா வேண்டான்னு விட்டுருவேன். கொஞ்சம் ஞானமாக யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கணும், இந்த டிசிஷனை யோசிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த டெஸ்டினி வந்து எப்படி இருக்குன்னா ஜென்ரேஷன் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் செய்த ஒரு மிஸ்டேக்னால இஸ்மாயில் வந்தார், ஐசக் வந்தார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்ன ஆயிடுச்சு அந்த டைமில்? இவங்களுடைய பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்குது. 2 நேஷன்ஸ் மாதிரி போயிட்டுருக்குது. இவங்களுக்குள்ளாரியே பிரச்சனை தான். ஆபிரகாம் சந்ததிக்கும் இஸ்மாயில் சந்ததிக்கும் இன்றைக்கும் பிரச்சனை. மிடில் ஈஸ்டில் பார்க்கலாம் நீங்கள், எல்லாம் பிரச்சனைகள் தான். ஏன்னா இவர் என்னைக்கு எடுத்த டிசிஷன் அது. ஆபிரகாம் செய்த காரியம் ஜென்ரேஷனாக போயிட்டுருக்கு. சில டைம் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்கள் டெஸ்டினி அதை ஸ்பாயில் பண்ணிடும். சில முட்டாள்தனமாக எடுத்துருவோம், சில துணிஞ்சு எடுப்போம், சிலர் வந்து வைராக்கியத்துக்குனால எடுப்போம், சில மற்றவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக எடுப்போம், மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக எடுப்போம். நான் சொல்லுகிறேன், கடைசியாக பாதிக்கப்படுறது யார்? நீங்கள் தான். ஸோ ரொம்ப வைஸாக இருங்க, ஞானமாக இருங்க, ரொம்ப ஞானமாக இருங்க. ஒரு காரியத்தை ஆண்டவரை நான் எடுக்கணும் இந்த தீர்மானத்தை, ஆண்டவர் ஜெபிங்க. வாட் இஸ் யுவர் பிளான், வாட் இஸ் யுவர் பர்பஸ், என்னோட பேசுங்க. ஏன்னா நீங்கள் தான் என்னை தாயின் கருவில் உருவாக்கினவர். அந்த சீடு அவர் தாங்க விதைச்சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபாதரோ, உங்கள் மதரோ, உங்கள் பிரதரோ, உங்கள் சிஸ்டரோ, உங்கள் பாஸ்டரோ அந்த சீடை விதைக்கலை. அதை சீடை விதைச்சது கர்த்தர். அதை என்னைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த சீடு அவர் விதைச்சனால அவருக்கு தெரியும் எப்படி வளரணும்னு அவருக்கு தெரியும். பெட்டர் கோ. ஆண்டு சபத்தில் போய் நில்லுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்களை அந்த டெஸ்டினிக்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, யுவர் டெஸ்டினி இஸ் டிட்டர்மைன்ட் பை யுவர் டெசிஷன்ஸ். சில டைம் நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்கிற சில காரியங்கள் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். சில டைம் வந்து உங்களுக்கு வந்து அதை செய்யும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கலங்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருந்ததுன்னா பெட்டர் ட்ராப் இட். நான் சொல்கிற பாயிண்ட் வருதா? அதை ட்ராப் பண்ணிட்டுங்க. ஒரு கலக்கம் இருக்கும். இன்னொன்று, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துகிற விதத்தில் அது ஒன்று. அந்த நான் ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10 ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜோம் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரேயர் பாயிண்ட், அதில் ஒரு ப்ரேயர் பாயிண்ட், அந்த ப்ரேயர் பாயிண்ட் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என் இருதயத்தில் ஒரு 10 எலிஃபண்ட் ஏறி உக்காந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் போனேன்னா நார்மல் ஆகிடும். ஈவன் நான் படுக்கும் பொழுது, நான் தூங்கும் பொழுதும் நிறைய காரியங்களை யோசித்தாலும் எனக்கு அந்த பாரம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தை யோசிக்கும் பொழுது ஒரு பாரம் வந்து ஃபில் ஆகும். பி கேர்ஃபுல். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு பாரம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சதுன்னா ஏதோ பர்சனலாக எப்படி ஆண்டவர் வந்து ஒரு சின்ன ஒரு உணர்வை கொடுப்பார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளில் நீங்கள் ஒரு அந்த உணர்வை கொடுப்பார். அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நல்லது தான் செய்கிறோம். சால்வேஷன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்டா மீடியான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய கம்பெனி, அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய பேர் ஈஸியாக பார்த்துறீங்க. யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துடுறீங்க, எல்லாமே யூடியூப்பில் பார்த்துடுறீங்க. ஆனால் நான் சொல்கிற பீரியடில் பென்டா மீடியா கம்பெனி தான் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற ராஜ் டிவி, சன் டிவி, எல்லா விஜய் டிவி எல்லாமே ஃபாரினில் பார்க்கணுன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரி, அவுட் ஆஃப் இந்தியாவில் பார்க்கணுன்னா பென்டா மீடியா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதுக்கு காசை கட்டி தான் பார்க்க முடியும். அதில் ஸ்ட்ரீமிங் போட்டுருவாங்க. அப்போ உலகம் முழுவதும்
அவங்களுடைய கம்பெனி பெரிய கம்பெனி அதில் ஜிஎம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் எனக்கு கால் பண்ணிட்டு ஜேம்ஸு டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணு, ஒரு 1 hour டிவிடி ரெக்கார்ட் பண்ணி கொடு, ஃப்ரீயாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேனலை உள்ளார போட்டுடுறேன், உலகம் ஃபுல்லாக போகும் பார்ப்பாங்க. ஏன்னா அதை அந்த சைட்டை ஓப்பன் பண்ணால் உன் சேனல் இருக்கும். இது நல்லதா கெட்டதா சொல்லுங்க? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா ஊழியம் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு நான் எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணணும். ஆனால் அவர் கேட்டது மாதம் 50,000 கொடுத்துரு. மற்றவங்களுக்குலாம் இருந்தால் 2 லட்சம் 3 லட்சம். ஆனால் டெய்லி உன் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும் ஜேம்ஸ். எல்லாம் டெமோ கீமோ எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இது நல்ல காரியம், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிற காரியம்தான், கர்த்தருடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கிற காரியம்தான், தேவ சித்தத்தை செய்கிற காரியம்தான். என் மரமண்டைக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் அங்கே போவேன், அந்த ஆஃபீஸ்க்கு காலையில் போகும்போது உற்சாகமாக போவேன். ஏன்னா டெய்லி டாக் நடக்குது. கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளார கால் வைப்பேன், தும்முன்னு இருக்கும் நெஞ்சு. எனக்கு நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்கும். ரியல் ஹார்ட் அட்டாக்கை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ உட்காருவேன், பேசுவேன், அவனுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிடுவேன், டீயை குடிப்பேன், பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன். ஓகே ரைட்டு, வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 வாரம் நினைக்கிறேன். போயிட்டு வரும்பொழுது கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது அது மாதிரி வரும். வெளியே வந்தாலும் ஒன்றுமே இருக்காது, நல்லா ஃப்ரீ ஆகிடுவேன். அக்ரிமெண்ட் போடணும், அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு, நான் போய் சைன் பண்ணணும். காலையில் கிளம்புறேன், அந்த காத்துக்காய் ஜெபிக்கிறேன், கர்த்தர் இன்னும் பாரப்படுத்துகிறார். ஸோ நீ நம்புறீங்களோ இல்லையாங்க, நான் போனேன், அங்கே போய் நின்றுட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளார கால் எடுத்து வச்சேன். கீழே அவங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கால் எடுத்து வச்சேன். உள்ளார 2 ஸ்டெப்பு போனேன். நெஞ்சு எப்படியாச்சு, அப்படியே பிடிச்சிது. அப்படியே பேக் வந்தேன், வேணுன்ட்டே வந்தேன். அந்த நெஞ்சு என்னாச்சு, நார்மலாச்சு. திருப்பி டெஸ்ட் பண்ணுறேன், 2 ஸ்டெப் உள்ளார வைக்கிறேன். ரியலாக எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. எனக்கு அப்போ அறியாத வயசு அது எனக்கு. திருப்பி 2 ஸ்டெப் உள்ளார வைக்கிறேன், பாரம். திருப்பி வெளியே வா. ஒரு 3 வாட்டி பண்ணி பார்த்தேன். 4வது வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இது வேண்டாண்டாப்பா, இது சம்திங் இஸ் ராங். எனக்கு தெரியல அது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான், நல்ல காரியம்தான். சம்டைம்ஸ் கர்த்தர் இப்படி நடத்துவார். சம்திங் ஏதாவது உங்களுக்கு வருங்க, கண்டிப்பாக வரும். அதேவ திட்டத்தில் இல்லாவிட்டால் சம் சயின்ஸை கர்த்தர் உங்களுக்கு யார் மூலமாக காட்டுவார், உங்கள் கண்ணால் காட்டுவார், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் காட்டிடுவார். நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிங்க, பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் அப்படி நடந்திருக்கு? ஒருவேளை நானும் புதுசாக சொல்கிறேன்னா நடந்துருக்கவங்க மாட்டாளே சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே நடத்துவார். ஏன்னா அந்த டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் அவருடைய முயற்சி செய்வார். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை தடுக்க மாட்டார். போகாத ஜேம்ஸ் அப்படியே பிடிச்செல்லாம் இழுக்க மாட்டார், அப்படி இழுக்கவே மாட்டார். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யுவர் டெஸ்டினி இஸ் டிட்டர்மைன்ட் பை யுவர் டெசிஷன். அது என்றைக்குமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நானும் சில டைம் வந்து சில காரியங்கள் ஓகே அமைதியாக இருந்துடும், ஓகே ரைட். ஆனால் அதோடய பாதிப்பு வரும்பொழுது எனக்கு அது பெரிய ஒரு துக்கத்தை கொண்டு வரும். ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் டெஸ்டினி இஸ் டிட்டர்மைன்ட் பை ப்ரெசன்ஸ் ஆர் பொசிஷன் விச் ஒன் யூ சூஸ். ஸோ உங்களுடைய டெஸ்டினி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் பொசிஷன். இது 2த்தில் நீ ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஒன்று தேவனுடைய பிரசன்னத்தை நீ சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்டினிக்கு நேராக கர்த்தர் கொண்டு போயிடுவார். இல்லை எனக்கு பொசிஷன் தான் முக்கியம் அப்படின்னா அந்த டெஸ்டினி வந்து நீ போக மாட்டீங்க. உதாரணமாக நல்லா சொல்கிறேன். சவுல்கிட்ட போய் கேளுங்க, உனக்கு கிங்காக இருக்கிறதுக்கு ஆசையா தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற ஆசையான்னு கேளுங்க. சவுல் என்ன சொல்லுவார்? கிங்காக இருக்கிறது ஆசைன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து தேவ பிரசனம் தேவை கிடையாது. அதனால தான் அவருடைய ராஜ்யம் நிலை நிற்கல, அந்த டெஸ்டினிக்கு நேராக போகலை. அதே தாவீது எடுங்க, தாவீதுகிட்ட போய் கேளுங்க, எப்பா தாவீது உனக்கு தேவனுடைய பிரசனம் வேணுமா இல்லைன்னா உன் பொசிஷன் வேணுமான்னு கேளுங்க. என்ன சொல்லுவார்? எனக்கு பிரசனம் தாங்க வேணும். அவர் அதை தான் வாஞ்சித்தார். அதனால தான் கர்த்தர் அந்த டெஸ்டினியை கரெக்டாக முடித்தார். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிரசனத்தை யார் வாஞ்சிக்கிறீர்களோ, காட்ஸ் பிரசன்ஸை யார் லைக் பண்ணுறீங்களோ, நிச்சயமாக நான் சொல்ல முடியும்
உங்கள் டெஸ்டினி பெஸ்ட்டாக தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் எதுலையுமே பார்க்க முடியாது. நீங்கள் வேதத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் நீங்கள் 6லேருந்து 12 வசனம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு காரியம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வந்து தாவீது எடுத்துகிட்டு வருவார். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் கழித்து வருது. இப்போ இவருடைய டிசிஷன், இவருடைய வாஞ்ச, இவருடைய எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணங்கள். யார்? தாவீது எடுத்த தீர்மானம் செம்ம தீர்மானம். அந்த தேவனுடைய பிரசனை எங்கே வரணும்? நகரத்துக்குள்ளார வரணும். சரியா? ஸோ அவர் எடுத்த தீர்மானம்லாம் ரொம்ப நல்ல தீர்மானம். யாருன்னா தாவீது கேட்டிங்கன்னா, என்னப்பா தாவீது பண்ணுற? இல்லை உடன்படிக்கப்பட்டு 20 வருஷமாக இல்லை, நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம், வாங்க 30,000 பேர் போகலாம், எல்லாம் ஆடல் பாடலோடு எடுத்துகிட்டு வரலாம், வாங்க. எல்லாம் போகிறாங்க. எல்லாம் அவங்களுடைய பிளான் ஆகட்டும், அவங்களுடைய திட்டங்கள் ஆகட்டும், அவங்களுடைய எக்ஸிக்யூட் ஆகட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த என்ன பண்ண, அந்த ஆக்சன், அந்த மாடு என்ன பண்ணுச்சு? தடுமாறிச்சு. தடுமாறின உடனே பெட்டினா வந்துச்சு, கீழே உள்ள போச்சு. யார் என்ன பண்ணா? ஊசாய் போய் கை வச்சிட்டார். கீழே உழக்கூடாது. அவர் செஞ்சது கரெக்டாக தப்பா? ரொம்ப கரெக்டு. நம்மளே யாருன்னா கீழே உள்ள டக்குன்னு போய் பிடிப்போம். நம்ம வீட்டில் பெட்டி உள்ள போதுன்னா டக்குன்னு ஓடி போய் பிடிக்கிறாங்க. அவர் வந்து தேவனுடைய பெட்டி. ஆனால் தேவனுடைய பெட்டி உழுந்த உடனே இவன் போய் பிடிச்சோன்னா கத்தரை அடித்து போட்டார். யாருக்கு பயம் வந்துருச்சு? தாவீதுக்கு பயம் வந்துச்சு. என்னடா இது, நான் போய் வம்ப விலை கொடுத்த வாதம் வாங்குறேன், 20 வருஷம் வரல சொல்லி இப்போ கூப்பிட்டு வர்றாரு அவர். கொஞ்சம் தாவீதோட இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பயம் வந்துருச்சு, அவ்வளோதான். தாவீது வந்து நடிக்கிட்டார். அடாடா இதுடா அது வம்பா இருக்குது. சிலட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்கிற வேளையில் உங்களுக்கு வர மாதிரி ப்ராப்ளம் வேறு யாருக்குமே வராது. என்னைக்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. காட்ஸ் வில் உடனே டக்குன்னு ஆண்டவரே, அப்போ காட்ஸ் வில்லாம் நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நீ காட்ஸ் வில் செய்யறதுக்கு நீ தீர்மானம் எடு. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அந்த டெஸ்டினியில் கொண்டு போய் நிறுத்திடுவார். அந்த பிரசன்ஸ் உன்னை கொண்டு போயிடும். ஸோ எப்போயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல். காட்ஸ் வில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாஸ் வந்து யார் மேலே கண்ணு போட்டான் பாருங்கள்? யார் மேலே போட்டான்? யோபு மேலே தான் போட்டான். ஆண்டரே கேட்குறாரு, யோபு மேலே கண்ணை போட்டியா? உனக்கு யாரும் தெரியலையா? ஏன்னா நீ யார்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் தேவனோடு நெருங்குகிற ஒரு மனுஷன். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனோடு நீங்கள் நெருங்க 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 லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய பிரச்சனைகள் வரும். யார் பிரச்சனை வராதுன்னு சொல்ல வேணாங்கன்னா அது உண்மையாக தவறு. நிறைய பிரச்சனை வரும். ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், இது எல்லாமே உங்களை எங்கே கொண்டு போய்டுனா அவரோட டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போய்டும். இல்லைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகும்போது ரியல் ட்ரபிள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டெத் ஆஃப் லவ்ட் ஒன், சிலரை நீங்கள் இழப்பீர்கள். சில ரொம்ப நெருங்குகிற வேலை டிவோர்ஸ் ஆகும் அந்த குடும்பத்தில். சில குடும்பத்தில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், சிக்னஸ் வரும், பெயின் வரும், ஜாப் லாஸ் வரும். அவங்க பிள்ளைகளை கொடுத்து கலங்கிட்டே இருப்பாங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது. ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீர்கள் கர்த்தரை நெருங்க நெருங்க நெருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தாவீதோட லைஃப் அப்படி தான். நல்லது தான் செய்ய போனார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னடா இது, எதுக்கிட்ட நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்? ஊசாய் நல்லவன் தானே, அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் போய் அதை போய் தடுக்கத்தானே போனான், கீழே விழக்கூடாதுன்னு பார்த்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்கிறார். என்னென்னா, அந்த இடம் த்ரெஷிங் ஃப்ளோர், அந்த இடம் அந்த புடமிடுகிற ஒரு இடம். கோதுமை மணிகளை என்ன பண்ணுவாங்கன்னா அதை க்ரஷ் பண்ணுவாங்க. அந்த டஸ்ட்டை வெளியே எடுக்கிற இடம், அந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த வயலில் நடக்குது. அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, சில டைம் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிரசனத்தில் வரும்பொழுது கர்த்தர் சில டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுப்பார். அந்த அஸ்கா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியே எடுப்பார். அந்த பதரை எடுத்துருவார். ஏன்னா உங்களை நல்ல ஒரு கோதுமை மணியாய் கர்த்தர் மாற்றுவார். ஸோ தாவீது வந்து அந்த இடத்துல அந்த சம்பவம் தான் நடக்குது. அந்த இடத்துல தாவீது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் அமைதியாக எடுத்துட்டார். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணல. இப்போ எங்கன்னா கீர்த்தியனாகிய ஏதோம் வீட்டில் வந்து என்ன இருக்குது, அந்த தேவனுடைய பெட்டி இருக்குது. இப்போ கேள்விப்படுறாரு. என்ன கேள்விப்படுறாருன்னா, எல்லா வீடும் ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த வீட்டில் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அந்த வீட்டில். ஏன்னா தேவனுடைய பிரச்சனை அங்கே ஆசீர்வாதமாக கொண்டு வருது. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, எதை எடுத்துகிட்டு வந்துடலாம், நரகத்துக்கு எதை எடுத்துகிட்டு வரலாம், தேவனுடைய பெட்டி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணார். என்ன சேஞ்ச் தெரியுமா? அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்பொழுது எதில் எடுத்துகிட்டு வந்தார்? மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இப்போ அதை சுமந்து கொண்டு வருகிறார்கள்.
ஸோ இப்போ தான் கர்த்தர் காமிக்கிறாரு, இது சுமக்க வேண்டிய பெட்டி, இது சுமக்க வேண்டிய பெட்டி, என் பிரச்சனை உங்கள் கூடவே இருக்கும். ஸோ சட்டம் நல்லா போச்சு. அது தெரியறதுக்கு அவருக்கு 3 மாதம் எடுத்துச்சு. அது தெரியறதுக்கு ஒரு 3 மாதம். ஏங்க சும்மா போய் தொட்டவனே கத்தர் அடித்தார், இப்போ சுமந்துட்டு போகிறாங்க, எல்லோரும் சாகணுமா இல்லையா? ஆனால் அந்த இடத்துல அதை க்ரஷ் பண்ணுறாரு, அவங்கள வந்து புடமிடுறாரு. அந்த இடத்துல தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டார், எல்லாத்தையும் தேவையில்லாத காரியங்கள்லாம் தூக்கிட்டார். இப்போ அவங்க என்ன பண்ணுறாருன்னா அந்த டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகிறாரு. என் பிரச்சனத்துக்கு நேராக வரணும் நீங்கள். சல்டம் கர்த்தர் உங்களை அப்படி தான் நடத்துவார். ஹல்லேலூயா. ஸோ சல்டம் கர்த்தர் சில செப்ரேஷன்ஸு, சில பார்ட்டை தூக்குவார், சில காரியங்களை செய்வார். உங்களுக்கு அது புரியாது, ஏன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கையை நோக்கி நிற்பீர்கள். கரெக்டாக அந்த டெஸ்டினியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதான் நீங்கள் பார்க்கலாம், the trouble was allowed by God for doing his purpose. என்றைக்குமே பிரச்சனை வருது, ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர், காட் பர்பஸ் உன் வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அலையில் விசுவாசம் அலையில் சொல்லுங்க பார்ப்போம். காட் பர்பஸ், ஆண்டவருடைய நோக்கம். இப்போ கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே பிரச்சனை சொல்லலாம், அது ஈஸியாக சொல்லிடுறேன், நானே கேள்வி கேட்குறேன், சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோன்ட் டவுட் இன் த டார்க் வாட் காட் டோல்ட் யூ இன் த லைட். இது ஒரு கோட்டாகவே வச்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து உங்கள் வெளிச்சத்தில் சொன்ன காரியங்கள் நீங்கள் இப்போ இருட்டில் இருக்கும் பொழுது டவுட் பற்றாதீங்க. உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதை டவுட் படவே படாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ஆல்டர் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, அதை டீவியேட் டைவர்ட் பண்ண முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது, டிலே பண்ண. கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தி அவங்க வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் வாஞ்சிக்க வேண்டியது ஒன்றே கரெக்ட் டிசிஷன் எடுங்க, அந்த ப்ரெசன்ஸ்லேயே இருங்க. கர்த்தர் அந்த டெஸ்டினியை கர்த்தர் ரீச் பண்ண வச்சுருவார். நீ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியே வரும்பொழுது உங்கள் மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் எது சொல்லுங்க? அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்பு கூகுள் மேப்பு. எல்லாரோட மொபைலையும் யூஸ் பண்ணுறது. எதுவும் அட்ரஸ் தெரிலனா உடனே எதை யூஸ் பண்ணிடுறோம்? எட்ரா கூகுள் மேப்பை, அவ்வளோதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எத்தனை யுவர் லொக்கேஷன் அதுவே சூஸ் பண்ணிக்குது, ஆனால் டெஸ்டினேஷன் நீ சூஸ் பண்ணுற, எந்த இடத்துக்கு போகணும் ரூட் கொடுக்குது. சாதா கூகுள் மேப்பை அந்த டெஸ்டினேஷனை கண்டுபிடிக்க முடியுதுன்னா உன்னை உருவாக்கினவருக்கு தெரியாதா நீ எங்கே போய் ரீச் ஆகணும்? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ காட் ஹஸ் எ பிக் பிளான். உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. தேவையில்லாமல் நீங்கள் டிசிஷன் எடுத்து அதை மாற்றிடாதீங்க. ஆண்டோடைய பிரச்சனை வேண்டாம், பொசிஷன் போதும் அப்படி சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு மற்ற பொசிஷன், வேர்ல்ட்லி பொசிஷன்ஸ் மேலே கண்ணை வைக்காதீங்க. வேர்ல்ட்லி பொசிஷன்ஸ் போதும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அது நிச்சயமாக உங்களை வந்து வேறு வழியில் கொண்டு போயிடும். வேர்ல்ட்லி ப்ளஷர் மேலே கண்ணை வைக்காதீங்க, வேர்ல்ட்லி காரியங்களை கண்ணை வைக்காதீங்க. ஆண்டவரே ஒரு பிரச்சனை எனக்கு போதுன்னு கேளுங்க, நிச்சயம் அந்த பிரச்சனத்தில் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சில டைம் ஆண்டவர் மேலே உங்களுக்கு கோவம் வரலாம், தாவீதுக்கு வர மாதிரி உங்களுக்கு கோவம் வரும். ஏண்டவர் இப்படி பண்ணிட்டீரு, ஏண்டவர் இப்படி செய்கிறீரு, கோவம் வரலாம். நான் சொல்லுகிறேன், எவ்ரிதிங் ஃபார் யுவர் குட். இன்றைக்கி போகிற பாதை, இன்றைக்கி போகிற கண்ணீர், இன்றைக்கி போகிற துக்கம் எல்லாம் நல்லது. கர்த்தர் நல்ல நேர்த்தியாய் ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நிறைய பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன், நிறைய குழப்பங்களோடு வந்திருக்கிறேன், நிறைய தேவைகளோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வதென்று புரியாமல் நான் இருக்கிறேன். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னோடு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிற எல்லாம் எழுந்து நிற்போம். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் நன்றியோடு நம்மை துதிக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்வதென்று குழம்பி கொண்டு நிற்கிறோம், ஒரு பெரிய குழப்பத்தோடு நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே பிரச்சனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயத்தோடு முடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சேன்னு சொல்லுவது போல் ஆண்டவர் நாங்கள் அந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கணும்ப்பா. என் வாழ்க்கையில் அந்த ஓட்டம் ஜெயமாய் முடியட்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்பல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடும்போது ஒரே ஒரு நிச்சயம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும், அந்த டெஸ்டினியை கர்த்தர் முடிக்க உதவி செய்தார். ஐ ஃபுல்ஃபில் காட்ஸ் டெஸ்டினி.
ஐ ஃபுல்ஃபில். அது எந்த ஏஜாக இருக்கலாங்க, அது யங் ஏஜாக இருக்கலாம், ஒரு ஓல்ட் ஏஜாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே என்ன பர்பஸுக்காக என்னை உருவாக்கினீரோ அதை நான் முடித்து கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா வயிற்றில் நான் உருவும்போது ஒரு சீடை நீங்கள் போட்டீங்க, அந்த சீடு கரெக்டாக வளர்த்து கொடுத்துட்டேன். பெற்றோர்கள் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என் கையில் கொடுத்தீங்க ஆண்டவரே, இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது உம்முடைய பிள்ளை, இது உம்முடைய பிள்ளை. என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் என் பிள்ளையை வளர்க்கல, உம் ஆசை நிறைவேற்றுக்காக வளர்க்குறேன். மை விஷ், மை டிசையர் என் பிள்ளை மேலே இருக்கக்கூடாது, உம்முடைய விஷ் இருக்கணும், உம்முடைய டிசையர் இருக்கணும். நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தாலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய முகத்தையே நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. என் சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களுக்கு வருகிற ஆபத்துகள், நெருக்கங்கள், மோசங்கள், நாசங்கள் எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் எப்படி காக்கணுமோ காத்துருவார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தேன்றும் நான் மறவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தேன்றும் நான் மறவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றேன். தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றேன். தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் எந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்கள் மேலே இருக்கிற டெஸ்டினி ஆண்டவரே, ஒரு தீர்மானம், எங்களுடைய இலக்கு, அதை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம்ப்பா ஆண்டவரே. அதை நோக்கி நாங்கள் எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினியை வைத்திருக்கிறீர், அதை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். எத்தனை பேர் சொல்லுவோம்? கரங்களை சொல்லுவோமா? எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம், எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பேன். எவ்வளவு நல்லவர்! எல்லாம் சொல்லுவோமா? எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பேன். நன்றி ஆண்டவரே. என்ன துன்பங்கள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும்,
என்ன பிரச்சனைகள் வரட்டும், எல்லா பாதையில் ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம். எங்கள் ஓட்ட ஜெயத்தோடு முடிய ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஓட்டத்தில் நீர் என்ன டெஸ்டினி வைத்திருக்கிறீரோ அந்த இலக்கை நாங்கள் பிடிப்போம் ஆண்டவரே. அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வருகை மட்டும் இன்று மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சேர்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே போனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடலாம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஈவினிங் 4:45 வாங்க, 6:40 4 அதில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.